சில வாரங்களாக நாம் மத்தேயு புஸ்தகத்தை தியானித்து வருகிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள் பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், யாக்கோபு யூதாவையும் அவன் சகோதரரையும் பெற்றான், யூதா பாரேசையும் சாராபையும் தாமாரினிடத்தில் பெற்றான், பாரேஸ் எஸ்ரோமை பெற்றான், எஸ்ரோம் ஆராமை பெற்றான். இதுவரைக்கும் கடந்த வாரங்களில் நான் தியானித்திருந்தோம் இல்லையா? இன்றைக்கு 4வது வசனத்தை நான் தியானிக்கலாம். 4வது வசனத்தை தியானிக்கலாம். வாசிங்க பார்க்கலாம். ஆராம் அம்மினதாப்பை பெற்றான், அம்மினதாப் நகசோனை பெற்றான், நகசோன் சல்மாவை பெற்றான். போதும். இந்த 3 பேர்கள். ஆராம் அம்மினதாப்பை பெற்றான். அம்மினதாப் யாரை பெற்றான்? நகசோனை பெற்றான். நகசோன் சல்மோனை பெற்றான். இல்லை, இந்த 3 பேர்கள் அம்மினதாப் நகசோன் சல்மோன் இல்லையா? அம்மினதாப் அப்படின்னா என் பிரபுவின் ஜனம் அப்படின்னு அர்த்தம். எபிரேய பாஷையில் அம்மினதாப் அப்படின்னா என் பிரபுவின் ஜனம் அப்படின்னு அர்த்தம். சொல்லுங்க பார்க்கலாம். அம்மினதாப்னா என்ன அர்த்தம்? என் பிரபுவினுடைய ஜனம் அப்படின்னு அர்த்தம். வெரி குட். அடுத்து நகசோன் அப்படின்னா முன்னறியப்பட்டு, ஃபோர்னோன்னு சொல்லுவாங்க இல்லையா? முன்னறியப்படுறது, முன்னறியப்பட்டு. நகசோன் அப்படின்னு சொன்னா முன்னறியப்பட்டு. சல்மோன் அப்படின்னு சொன்னா சமாதானத்தை பெறும். சல்மோன் அப்படின்னு சொன்னா சமாதானத்தை பெறும். கவனிங்க, அம்மினதாப் அப்படின்னா என்ன அர்த்தம்? என் பிரபுவின் ஜனம். ஓகே, என் பிரபுவின் ஜனம். ஓகே. நகசோன் அப்படின்னா என்ன அர்த்தம்? சொல்லுங்க பார்க்கலாம். முன்னறியப்பட்டு. நகசோன்னா என்ன அர்த்தம்? முன்னறியப்பட்டு. வெரி குட். அடுத்து சல்மோன் அப்படின்னா என்ன அர்த்தம்? சமாதானத்தை பெறும். இப்போ இந்த பேரெல்லாம் விட்டுருவோம். பேரையெல்லாம் என்ன செஞ்சலாம்? விட்டுறலாம். அர்த்தத்தை மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். அர்த்தத்தை மட்டும் சொல்லலாம். என் பிரபுவின் ஜனம் முன்னறியப்பட்டு சமாதானத்தை பெறும். என் பிரபுவின் ஜனம் முன்னறியப்பட்டு சமாதானத்தை பெறும். ரொம்ப அருமையான வார்த்தை இல்லை? ஆண்டவர் தம்முடைய தாசரை கொண்டு இந்த வார்த்தையை எழுதுகிற போது அதில் சொல்லப்படுகிறது, என் பிரபுவினுடைய ஜனம், அதாவது இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனம். அவர் தான் சமாதான பிரபு. சொல்லுங்க, அவர் தான் என்ன பிரபு? அவர் தான் பிரின்ஸ் ஆஃப் காட் இல்லையா? சமாதான பிரபு அவர் தான். பீஸ் ஆஃப் காட் அவர் தான். சரி, பிரின்ஸ் ஆஃப் பீஸ் அவர் தான். சரி, அப்ப என் பிரபுவின் ஜனம், என் பிரபுவின் ஜனம் முன்னறியப்பட்டு. ஓகே, முன்னறியப்பட்டு அப்படின்னா ஏற்கனவே கர்த்தருடைய ஜனங்கள் அவரால் என்ன செய்யப்பட்டிருக்கிறார்கள் அர்த்தம்? முன்னறியப்பட்டிருக்கிறார்கள் அர்த்தம். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? நல்ல கவனிங்க. ஆதாம் தேவனாலே சிருஷ்டிக்கப்பட்டவன், தேவனாலே உண்டாக்கப்பட்டவன். ஆதாம் பாவம் செய்தான். பாவம் செய்ததன் விளைவாக, ஆதாமும் ஏவாளும் பாவத்துக்கு உட்பட்டதன் விளைவாக அவங்க பாவ சந்ததியாய் மாறினார்கள். தேவ சாயலாக இருந்தவன் என்ன சாயலாக மாறுகிறான்? மனுஷ சாயலாக என்ன செய்யறான்? மாறுகிறான். ஆகையினால ஆதாமின் இடத்துல இனிமேல் பிறப்பதெல்லாம் மனுஷ சாயலாக இருக்கும், தேவ சாயலாக இருக்காது. இனிமே என்ன சாயலாக இருக்காது? தேவ சாயலாக இருக்காது. ஆகையினால நல்ல கவனிங்க, இந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். ஆதாமை தேவன் சிருஷ்டித்தார், தன்னுடைய சாயலாகவே சிருஷ்டித்தார், தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார்னு வேதம் சொல்லுது. அவன் தேவ சாயலாகவே இருந்தான். தேவ சாயலாக இருந்த மனுஷன் பாவம் செய்து
தேவ சாயலை என்ன செஞ்சிட்டான்? இழந்து என்ன சாயலா மாறுகிறான்? மனுஷ சாயலாக என்ன செய்கிறான்? மாறுகிறான். இப்ப மனுஷ சாயலாக மாறினவனை திரும்ப தேவ சாயலுக்கு என்ன செய்ய வேண்டி இருக்கிறது? மாற்றணும். திரும்பவும் தேவ சாயலுக்கு கொண்டு போகணும். நல்லா கவனிங்க. தேவ சாயல இருந்தவன் என்ன சாயலுக்கு வருகிறான்? இப்ப மனுஷ சாயல இருக்கிறவனை என்ன சாயலுக்கு திருப்பி கொண்டு போகணும்? தேவ சாயலுக்கு கொண்டு போகணும். அப்படி தேவ சாயலுக்கு கொண்டு போவதற்காக தேவகுமாரன், தேவ சாயல் இருந்த தேவகுமாரன் மனுஷ சாயலாக வெளிப்பட்டாராம். அல்லேலூயா. இப்ப தேவ சாயலாக இருந்தவர் என்ன சாயலாக வெளிப்படுகிறார்? மனுஷ சாயலாக இந்த பூமிக்கு வெளிப்பட்டார் இல்லையா? சரி, பின்னால கவனிங்க. ஆண்டவராகிய இயேசு சிலுவையிலே மரிக்கிறார், சிலுவையிலே தொங்குகிறார். அவர் தொங்குகிற போது வேதம் அவரை குறித்து ஒரு வார்த்தை சொல்லுகிறது, ஒரு வசனம் சொல்லுகிறது. வாசிங்க பார்க்கலாம். எபிரேயர் புஸ்தகம் 12வது அதிகாரம் 2வது வசனம். எபிரேயர் புஸ்தகம் 12:2. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். மீண்டும் ஒரு விஷயம் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். சத்தமா வாசிங்க. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின், அவருக்கு முன்னாடி சிலுவையில இயேசு மரிப்பதற்கு முன்பாக அவரிடத்துல ஆண்டவர் என்ன சந்தோஷத்தை காண்பித்தார்? நீர் சிலுவையிலே மரித்தீரானால் இந்த காரியம் உமக்கு இருக்கிறது, இந்த சந்தோஷம் உமக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன சந்தோஷத்தை கர்த்தர் காண்பித்தார்? நம்முடைய ரட்சிப்பையா? என்ன சந்தோஷத்தை கர்த்தர் காண்பித்தார்? இந்த சந்தோஷத்தின் பொருட்டு, தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு நிந்தை அவமானத்தை எண்ணாமல் என்ன செய்தாரா? சிலுவையை சகித்துன்னு இருக்கு இல்லையா? அப்ப என்ன சந்தோஷம் அவருக்கு காண்பிக்கப்பட்டது? நீங்க சிலுவையில மரித்தால் இந்த காரியம் இருக்கும், இந்த காரியத்தை உங்களுக்கு தருவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன சந்தோஷத்தை அவருக்கு காண்பித்தார்? நாம் தேவ சாயலாக மாறுவதையா? நாம் அவரோடு இருக்க போறது. நீங்க சொல்றது எல்லாமே ரைட்டு. இன்னும் அக்யூரேட்டா அவருடைய எப்படி? வெரி குட், கரெக்டா சொல்றாங்க அம்மா. அவர்களுடைய பிள்ளைகள் எல்லாரையும் அவருக்கு முன்பாக காண்பித்தாரா? எசேயா புஸ்தகம் 53:10 வாசிங்க. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தம்மை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது எதை கண்டுன்னு போட்டிருக்கிறது? சந்ததியை கண்டு. சத்தமா சொல்லுங்க, எதை கண்டு? நான் திருப்பி சொல்றேன். தேவ சாயல்ல இருந்த மனுஷன் இப்ப அந்த சாயலை இழந்து என்ன சாயலுக்கு வருகிறான்? மனுஷ சாயல் ஆகிறான். மனுஷ சாயலான அவனை திரும்ப என்ன சாயலா மாத்தணும்? தேவ சாயலா மாத்தணும். தேவ சாயலா மாற்றுவதற்கு தேவ சாயல்ல இருந்த தேவகுமாரன் இப்ப என்ன சாயலுக்கு அவர் வருகிறார்? அவரு மனுஷ சாயலுக்கு என்ன செய்கிறார்? வருகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சிலுவையில மரிக்கிற போது வேதம் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறது, அவர் தமது சந்ததியை கண்டு. எதை கண்டாம்? அவர் தமது. ஒரு தாயார் ஒரு கர்ப்பவதியா இருக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த கர்ப்ப வேதனைப்படுகிற போது அந்த வலியிலையும் வேதனையிலையும் அவங்க நினைப்பாங்களாம், நான் இவ்வளவு வேதனைப்படுறதுக்கு என்ன செஞ்சிடலாம், செத்துடலாம் அப்படின்னு நினைப்பாங்களாம். ஆனா அந்த பிள்ளைய பார்க்கிற போது, தன்னுடைய சந்ததியை பார்க்கிற போது, கண்ணால பார்த்த உடனே நினைப்பாங்களாம், இல்ல நான் செத்துடக்கூடாது, என் பிள்ளைக்காக நான் நீடித்த நாளா என்ன செய்யணும், உயிர் வாழ. இதே தான் சிலுவையில் நடந்தது. இயேசு தம்முடைய ஜீவனை கொடுக்கிற போது பிதாவை விட்டு பிரிந்த நிலையில, பிதாவினாலே கைவிடப்பட்டு, என் தேவனே ஏன் என்னை
கைவிட்டீர்னு அவர் கதறி தருணத்தில் அவர் நினைச்சாராம், இவ்வளவு வேதனைப்படுறதுக்கு நான் என்ன செஞ்சிடலாம், மறிச்சிடலாம் இப்பவே அப்படின்னு நினைத்த போதுதான் பிதா நம்முடைய முகங்களை எல்லாம் அவருக்கு முன்பாக காட்ட ஆரம்பித்தாராம். அல்லேலூயா. தம்முடைய சந்ததியை கண்டு, இதைத்தான் அங்கு சொல்லப்பட்டிருக்கு, தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்ப நல்ல கவனிங்க, நாம இப்ப ரட்சிக்கப்படல. வேதம் சொல்லுது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளா இருப்பார். அப்பதான் இயேசு நினைத்தாராம், இந்த பிள்ளைகளுக்காக நான் மீண்டுமாய் உயிரோடு எழுந்து வந்து நான் நீடித்த நாட்களா என்ன செய்யணும், உயிரோடு இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்ப நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. அப்ப ஆண்டவராகிய இயேசு நம்மளை இந்த 2000 ரட்சிக்கல, 2010 ரட்சிக்கல, 1990 ரட்சிக்கல. நாம் தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தி ஆகிறதற்கு முன்பாகவே சிலுவையிலேயே கர்த்தர் நம்மை பார்த்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ரோமர் 8:29 வாசியம் இருக்கலாம். ரோமர் புஸ்தகம் 8வது அதிகாரம் 29வது வசனம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். அப்ப நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. சிலுவையிலேயே இயேசு நம்முடைய முகங்களை எல்லாம் பார்த்திருக்கிறார். நாம் சிலுவையிலேயே முன்னறியப்பட்டிருக்கிறோம். எதற்காகனா குமாரனை போல தேவ சாயலாக மாற்றப்படுவதற்காக. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? விளங்குறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். திரும்ப சொல்றேன். தேவ சாயல்ல இருந்த மனுஷன் அதை இழந்து என்ன சாயலா மாறுகிறான்? மனுஷ சாயலா. இப்ப மனுஷ சாயலா இருக்கிறவன திரும்ப என்ன சாயலுக்கு கொண்டு வர வேண்டும்? தேவ சாயலுக்கு கொண்டு வரணும். தேவ சாயலுக்கு கொண்டு வருவதற்காகத்தான் தேவ சாயல்ல இருந்த தேவகுமாரன் என்ன சாயலுக்கு மாறுகிறாரு? மனுஷ சாயலுக்கு மாறி சிலுவையில மரிக்கிற போது முன்னறியப்பட்ட நம்மை எல்லாம் அவர் சிலுவையில என்ன செய்தாராம்? பார்த்தார். சொல்லுங்க, சிலுவையில என்ன செய்தாராம்? பார்த்தார். அவரால் பார்க்கப்பட்ட நாம் எல்லாருமே அவருடைய சாயலுக்கு ஒப்பா இருக்கும்படி மாற்றப்படுகிறோம். அல்லேலூயா. இப்ப நான் அந்த சிலுவையில பார்த்தார் இல்லையா, அந்த வார்த்தைக்கு வர்றேன். அந்த முன்னறியப்பட்டு, இப்ப இல்ல, நேற்றுக்கல்ல, அவன் பிறந்தப்ப இல்ல, சிலுவையிலேயே இயேசு நம்மளை என்ன செய்து வைத்திருக்கிறாரா? முன்னறியப்பட்டு. அந்த வார்த்தைக்கு வரேன். நல்ல கவனிங்க. அப்ப இயேசு சிலுவையில நம்ம எல்லாம் அவருடைய சந்ததியாய் பெற்று எடுத்திருக்கிறார். சொல்லுங்க, நம்ம எல்லாம் அவருடைய சந்ததியை என்ன செய்திருக்கிறாரா? பெற்று எடுத்திருக்கிறார் இல்லையா? அப்ப நம்மெல்லாம் இப்ப இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் நம்மெல்லாம் முதலாம் ஆதாமினுடைய சந்ததி கிடையாது. நம்மெல்லாம் எத்தனாம் ஆதாமின் சந்ததி? 2ஆம் ஆதாமாகிய இயேசுவினுடைய சந்ததி. நம்மெல்லாம் யாருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம்? இயேசுவினுடைய பிள்ளை. அதனாலதான் வேதம் சொல்லுது, அவரை விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவர் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். கலாத்தியர் 3:26 வாசியம் பார்க்கலாம். கலாத்தியர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 26வது வசனம். விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராயிருக்கிறீர்களே. இப்ப சொல்லுங்க, நம்ம ஆதாமின் புத்திரர்கள் அல்ல, கிறிஸ்து இயேசுவை விசுவாசிக்கிறதுனால நம்ம யாருடைய புத்திரர்களாக எண்ணப்படுகிறோமா? தேவனுடைய புத்திரர்களாக, தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு நமக்கு அதிகாரம் கொடுத்தார்னு இருக்கு இல்லையா? இப்ப நல்ல கவனிங்க. அப்ப இயேசு சிலுவையில நம்மளை எல்லாம் என்ன செய்திருக்கிறார்? பெற்றெடுத்திருக்கிறார். ஆகையினாலதான் வேதம் சொல்லுது, இயேசுவை விசுவாசிக்கிற நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். எப்படியா? இயேசுவை விசுவாசிக்கிற நாம் எப்படி பிறந்திருக்கிறோமா? மறுபடியும் என்ன செய்திருக்கிறோம்? பிறந்திருக்கிறோம் இல்லையா? இது எத்தனை பேருக்கு நினைவு இருக்கிறது? ஆமென். நம்மளை மறுபடியும் என்ன செய்ய வைத்திருக்கிறார்? பிறக்க பண்ணி இருக்கிறார். ஆவியின்படி நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். இப்ப நல்ல கவனிங்க. இயேசு நம்மளை எல்லாம் சிலுவையிலே பெற்றெடுத்திருக்கிறார் இல்லையா? ஒரு தாயார், இப்பதான் செய்தியினுடைய கருவுக்கே நான் வர்றேன், சரியா? ஒரு தாயார்
தன்னுடைய பிள்ளையை பெற்றெடுக்கிற போதும் சரி, வயிற்றில் இருக்கிற போதும் சரி, பெற்றெடுக்கிற போதும் சரி, பெற்றெடுத்த பிறகும் சரி. இப்படி யோசிங்களேன், அந்த பிள்ளைய வயிற்றில் இருக்கிற போதே அந்த பிள்ளையை குறித்து என்ன நினைப்பாங்க? ஒரு ஆண் குழந்தை பிறக்கணும் விரும்புகிறாங்கன்னு வைங்களேன், என்ன நினைப்பாங்க? எனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், இந்த குழந்தைய எப்படி என்ன செய்யணும்? நல்லா என்ன செய்யணும்? வளர்க்கணும். இந்த குழந்தைய என்ன படிப்பு என்ன செய்ய வைக்கணும்? படிக்க வைக்கணும். ஒருவேளை பிறந்துருச்சுன்னா வைங்க, குழந்தையா ஆண் குழந்தை பிறந்துருச்சு, உடனே என்ன செய்வாங்க? இந்த குழந்தைய எப்படி என்ன செய்யணும்? நல்லா படிக்க வைக்கணும், நல்ல ஸ்கூலில் என்ன செய்யணும்? சேர்க்கணும், இவனை இவ்வளோ ஒரு பெரிய பொசிஷனில் ஒரு அதிகாரியை என்ன செய்யணும்? கொண்டு வரணும் அப்படின்னு நினைப்பாங்களா? நினைக்க மாட்டாங்களா? அப்ப பெற்றெடுக்கிற தாயாருக்கு அந்த பிள்ளையை பற்றி ஒரு விசுவாசம் இருக்கிறது. அந்த பிள்ளையை பற்றி என்ன இருக்கு? ஒரு விசுவாசம். நான் கேட்கிறேன், இந்த பிள்ளை குடிகாரனா போகும் அப்படின்னு தெரிஞ்சா அந்த தாய் அவளை பெற்று எடுப்பாங்களா? இந்த பிள்ளை நிச்சயமா இந்த பிள்ளை கொலகாரனா தாங்க வரும் அப்படின்னா அந்த பிள்ளை அந்த தாயார் பெற்று எடுப்பாங்களா? சொல்லுங்க. அப்ப பெற்று எடுக்கிறாங்கனாலே என்ன அர்த்தம்னா, அந்த பிள்ளையை குறித்து நல்ல ஒரு தரிசனம், நல்ல ஒரு நம்பிக்கை யாருக்கு இருக்கிறது? தாய்க்கு இருக்கா இல்லையா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நான் பெற்றெடுக்கிற போது யாரும் அவநம்பிக்கையோடு பெற்றெடுக்கிறது இல்லை. அந்த பிள்ளை சரியா இல்லாம போயிடும் அப்படின்னு அவங்க நினைக்கிறது கிடையாது. நிச்சயமா அந்த பிள்ளைய அவங்களுடைய சக்திக்கு உட்பட்டு அவங்க நல்லா தான் என்ன செய்ய போறாங்க? வளர்க்கத்தான் போறாங்க. இதே நான் உங்களை பார்த்து திருப்பி கேட்கிறேன், அப்ப ஆண்டவராகிய இயேசு நம்மை சிலுவையிலே பெற்றெடுத்திருக்கிறார்னு சொன்னா நாம நல்லா இல்லாம போயிருவோம், கெட்டு போயிருவோம், பாவிகளா தான் இருப்போம், அல்லது இவன் சரிக்கு வரமாட்டான் இப்படி நினைத்திருந்தா அவர் நம்மை பெற்றெடுத்திருக்கவே மாட்டார். நான் கேட்கிறேன், ஒன்றுமே ஒரு வல்லமையும் இல்லாத ஒரு தாயாரே தன்னுடைய பிள்ளைய இப்படி வளர்க்கணும் என்கிற ஒரு தரிசனத்தை வைக்கிற போது உங்களை குறித்து என்னை குறித்து இயேசு ஒரு தரிசனம் வைத்திருப்பாரா? வைத்திருக்க மாட்டாரா? சத்தமா சொல்லுங்க. உங்களை குறித்து அவருடைய நினைவுகள் தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல, எப்படிப்பட்டதாகத்தான் இருக்கிறதா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்ப உங்களை குறித்து உங்களுக்கு என்ன பிக்சர் இருக்கோ இல்லையோ, உங்களை பெற்றெடுத்த இயேசு கிறிஸ்து திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். உங்களை குறித்து அவருக்கு ஒரு நல்ல பிக்சர் அவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நல்ல கவனிங்க. இந்த தாயார் நினைக்கிறாங்களே, என் பிள்ளை நல்லா வருவான், என் பிள்ளை நல்லா. இது அந்த தாயாருடைய விசுவாசம். உண்மையா பொய்யா? சொல்லுங்க. இது அந்த தாயாருடைய விசுவாசம். அப்ப இயேசுவன் நம்மை பெற்றெடுக்கிற போது இவன் நிச்சயமா எனக்குள்ள வளருவான், இவன் நல்லா என்ன செய்வான்? வருவான் அப்படின்னு அவர் நினைப்பாரா? நினைக்க மாட்டாரா? சத்தமா சொல்லுங்க. நினைப்பாரா? நினைக்க மாட்டாரா? அப்ப அது யாருடைய விசுவாசம்? நல்ல தைரியமா சொல்லுங்க. யாருடைய விசுவாசம்? சத்தமா சொல்லுங்க. அது யாருடைய விசுவாசம்? இன்றைக்கு நம்மில் அநேகர் நம் விசுவாசத்தில் வாழ்கிறோமோ இல்லையோ, கிறிஸ்துவினுடைய விசுவாசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? என்ன பிரதர், நாங்கள் இது வரைக்கும் நீ தான் விசுவாசமா இருக்கணும்னு தான் என்ன செஞ்சிருக்கிறோம், இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கிறோம். நீங்க யாரையே விசுவாசிக்க சொல்றீங்க? இயேசுவே. வேதமே நமக்கு அநேகம் ஆதாரங்களை கொடுத்திருக்கிறது. இயேசு நம்மை குறித்து நல்ல விசுவாசம் வைத்திருக்கிறாரா? அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? மார்க் எழுதின புஸ்தகம் 11வது அதிகாரம் 22வது வசனம். மார்க் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 22வது வசனம். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். அப்படி இருக்கு இல்லையா? நீங்க கொஞ்சம் நல்ல ஸ்காலர்லி டிரான்ஸ்லேஷன், சரியா? SLT ஸ்மித் லிட்ரல் டிரான்ஸ்லேஷன். லிட்ரல்னா தெரியும் இல்லையா? அதுல என்ன இருக்கோ அப்படியே என்ன செஞ்சிருவாங்க, அதை டிரான்ஸ்லேட் பண்றது. இந்த மாதிரி ஸ்மித் லிட்ரல் டிரான்ஸ்லேஷன், இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல டிரான்ஸ்லேஷன் நீங்க எடுத்து வாசிங்கன்னு சொன்னா, லிட்ரல் டிரான்ஸ்லேஷன்லாம் வாசிங்கன்னா, faith in have faith in God னு இருக்காது, have faith
ஆஃப் காட், தேவனுடைய விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். என்ன விசுவாசம் உடையவர்களா? அது என்னங்க தேவனுடைய விசுவாசம்னு சொல்றீங்களே அப்படின்னா என்னன்னா, இப்ப நல்லா கவனிங்க, அடுத்த வசனம் வாசிங்க பார்க்கலாம். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து என்று சொல்லி நடக்கும் என்று சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும் என்று. இப்ப நான் கேட்கிறேன், ஆண்டவராகிய இயேசு சொல்றார்ல, இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ அப்படின்னு அவன் சந்தேகப்படாம சொன்னா அது அப்படியே என்ன செய்யும்? நடக்கும்னு சொல்றாருல. இப்ப நான் கேட்கிறேன், அவன் சொல்றது நடக்கும்னு இவர் என்ன செய்யறாரு? விசுவாசிக்கிறார். சத்தமா சொல்லுங்க. அவன் சந்தேகப்படாம சொன்னா நடக்கும்னு இவர் என்ன செய்யறாரு? அதுதான் தேவனுடைய விசுவாசம். இப்ப நமக்கு இருக்க வேண்டிய காரியம் என்னன்னா, நான் சொன்னா நடக்குதா நடக்கலையாங்கிறது அல்ல, நான் சொன்னா நடக்கும்னு அவர் விசுவாசிக்கிறார் பாருங்க. அந்த விசுவாசத்தினாலே இந்த காரியம் சாத்தியமாக போகிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அவருடைய விசுவாசத்தினால அவர் நினைக்கிறாருங்க, நான் சந்தேகப்படும் போது சொல்லும் போது, அந்த சந்தேகப்படாம சொல்லும் போது அந்த காரியம் நடக்குன்னு யார் நம்புறது? யார் முதல்ல விசுவாசிக்கிறது? தேவன் விசுவாசிக்கிறாராம். அதனாலதான் அவர் சொல்றாரு, நீ ஓ மேல இருக்கிற காரியம் அல்லப்பா, உன்னுடைய காரியம் அல்ல, உன்னுடைய ஜெபம் அல்ல, நீ சொன்னா நடக்குன்னு முதலாவது யார் விசுவாசிக்கிறதுங்க? தேவன் விசுவாசிக்கிறார். ஃபெய்த் ஆஃப் காட். நீங்க தேவனுடைய விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். இப்ப தேவனுடைய விசுவாசம் பார்த்தால நிறைய இடங்கள்ல தேவனுடைய விசுவாசத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய விசுவாசம் நம்மளை குறித்து எப்படி இருக்கு, நம்மளை அவர் எப்படி பார்க்கிறாரு அப்படின்னு சொல்லி தேவனுடைய விசுவாசத்தை குறித்து என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? சொல்லப்பட்டிருக்கு. நான் இப்ப கிறிஸ்துவினுடைய விசுவாசம், கிறிஸ்து நம்மை எப்படி பார்க்கிறார், சந்ததியா நம்ம பிறந்த போது அவரை நம்மை பெற்று எடுத்த போது எப்படி பார்த்தாரு, எப்படி எல்லாம் நம்மளை பார்த்தாரு, அவருடைய விசுவாசம் என்ன என்கிறதை குறித்து என்ன செய்யலாம்? சில காரியங்களை தியானிக்கலாம். வாசிங்க பார்க்கலாம். கலாத்தியர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 15வது வசனம். கிரியைகளினால் அல்ல, கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படும்படிக்கு. இப்ப நல்லா திருப்பி வாசிங்க. கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படும்படிக்கு. யாரை பற்றும் விசுவாசத்தினாலேயா? கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படும்படிக்கு. ஆனா ஒரிஜினல் நீங்க வாசிங்கன்னா கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம்னு இருக்காது, ஃபெய்த் இன் கிரைஸ்ட்னு இருக்காது, ஃபெய்த் ஆஃப் கிரைஸ்ட்னு இருக்கும். கிறிஸ்துவினுடைய விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படும்படிக்கு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோமா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா நல்லா கவனிங்க. இயேசுவுக்குள்ள அந்த விசுவாசம் இருக்கிறது. என் மேல விசுவாசம் வைக்கிறவர்கள், நானே கர்த்தர் என்று தெய்வம் என்று விசுவாசிக்கிறவர்கள் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள்னு முதல்ல யார் விசுவாசிக்கிறது? கிறிஸ்து விசுவாசிக்கிறார். பிதா என்னை விசுவாசிக்கிறவர்களை என்ன ஆக்குவார்? அவரு நீதிமான்கள் ஆக்குவார்னு யார் விசுவாசிக்கிறது? கிறிஸ்து விசுவாசிக்கிறாரா? கிறிஸ்துவினுடைய பார்வை நம்மளை குறித்து அப்படித்தான் இருக்கிறது. நாம அநேக நேரங்கள்ல இயேசுவின் மேல விசுவாசம் வச்சிரோம். ஆனா விசுவாசம் வச்சும் கூட நாம நீதிமான்களா என்ன செய்யறது கிடையாது, பார்க்கறது இல்ல. ஆனால் வேதம் தெளிவா சொல்லுது, நீங்க விசுவாசிக்கிற விசுவாசம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா இன்னொரு விசுவாசமும் இருக்கிறது. கிறிஸ்து நம்மை பற்றின நல்ல எண்ணங்களை, நல்ல விசுவாசத்தை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நல்ல கவனிங்க, திருப்பி நான் சொல்றேன்.
ஒரு தாயார் எப்படி தன்னுடைய பிள்ளையை குறித்து நல்ல விசுவாசம் உடையவர்களாக இருக்கிறார்களோ அதை போல இயேசுவும் நம்மை பெற்றெடுக்கிற போதே அவருக்குள்ளும் ஏராளமான விசுவாசம் இருந்தது. இப்போ நீங்கள் அதாவது நல்ல கவனிங்க, நிச்சயமாக உங்கள் பிள்ளை நீங்கள் பெற்றெடுக்கிற போது என்ன நினச்சிருப்பீங்க? இந்த பிள்ளை ரொம்ப பெரிய செல்வாக்கு உள்ளவனா வளருவான்னு நினச்சிருப்பீங்களா? நினச்சிருக்க மாட்டீங்களா? சொல்லுங்க, நினச்சிங்களா இல்லையா? அப்படி வரணும்னு ஆசைப்பட்டீங்களா படலையா? ஆசைப்பட்டீங்களா? அப்போ இயேசு நம்மை பெற்றெடுக்கும் போதும் அவர் ஆசைப்பட்டிருப்பாரா இல்லையா? என் பிள்ளை செல்வாக்குடைய பிள்ளையா இருக்கணும், செல்வந்தனா இருக்கணும், ஐஸ்வர்யவானா இருக்கணும், வியாதி இல்லாதவனா இருக்கணும், அப்படி ஆசைப்பட்டிருப்பாரா? ஆசைப்பட்டிருக்க மாட்டாரா? அப்போ ஒரு மனிதனுடைய ஆசை நிறைவேறலையோ நம்மை சிலுவையில் பெற்றெடுத்த கிறிஸ்துவினுடைய விருப்பங்கள் நிறைவேறாதா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அதுதான் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம்னா. அநேகம் பேர் என்ன நினைச்சாங்கன்னா கிறிஸ்துவின் மேல வைக்கிற விசுவாசம் போல இருக்குன்னு. கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம்னா கிறிஸ்துவின் மேல வைக்கிற விசுவாசம் கிடையாது. கிறிஸ்து நம்மை பற்றி என்ன விசுவாசம் வைத்திருக்கிறார்? கிறிஸ்து நம்மை பற்றி அவர் என்ன விசுவாசம் வைத்திருக்கிறார்? ஒரு பிள்ளை கெட்டு போகும்னு அந்த தாயார் கண்டிப்பா என்ன வைக்க மாட்டாங்க, நினைக்க மாட்டாங்க, விசுவாசம் வைக்க மாட்டாங்க. ஒரு பிள்ளை நல்லா இருக்காதுன்னு அந்த தாயார் என்ன செய்ய மாட்டாங்க, கண்டிப்பா விசுவாசம் வைக்க மாட்டாங்க. அப்ப கிறிஸ்துவும் நிச்சயமா நம்மை பற்றி நல்ல விசுவாசம் உடையவராகத்தான் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அவருக்கு விசுவாசத்துல சந்தேகமே கிடையாது, அவிசுவாசம்லாம் கிடையாது. இந்த பிள்ளை நல்லா வருமா வராதா, இவன் ஒழுங்கா இருப்பானா இருக்க மாட்டானா, அதெல்லாம் கிடையாது. அவருடைய விசுவாசத்தில் அவருக்கு ஒரு குறைவும் கிடையாது. கர்த்தர் உங்களை நல்லவர்களாகவும் நன்மை செய்கிறவர்களாகவுமே படைத்து வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நற்கிரியைகளை செய்கிறதற்கு அவர் நம்ம ஏற்கனவே என்ன செய்து வைத்திருக்கிறாரா? செய்து தெரிந்தெடுத்து படைத்து வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அந்த பார்வை நமக்கு வரணும். அநேக நேரங்களில் நான் எனக்குள்ள அநேக நேரங்களில் நான் சோர்ந்து போகிற போது அப்படி நினச்சிக்குவேன். எப்பயாவது சோர்வுகள் வரும்போது என்னுடைய விசுவாசத்தினாலே நான் நிற்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது ஒன்று இருந்தாலும் நான் நல்லா வருவேன்னு சொல்லி கிறிஸ்து என்னை குறித்து விசுவாசம் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இதை கேட்கறதுக்கு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி நீங்க கேட்டது இல்லையா? அது வரைக்கும் கேட்டிருக்கீங்களா? கேட்டதே இல்லையா? அதான் ஒரு மாதிரி மறைச்சு பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். நான் சொல்ல வசனம் தெளிவாக தானே இருக்கு. கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம்னா நாம அவர் மேல விசுவாசம் வைக்கிறது இல்லை, அவர் நம்மை பற்றி பிதாவாகிய தேவனிடத்துல என்ன விசுவாசம் வைத்திருக்கிறார். நான் பெற்றெடுத்த என் புள்ள நல்லா வருவான், அந்த விசுவாசத்தை குறித்து பேசுகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இனிமே சோர்வு வந்துச்சு, உங்களால விசுவாச தளர்வா இருக்கு அப்படின்னா சொல்லுங்க, நான் என்னுடைய விசுவாசத்தில் நிற்கிறேன். ஆனாலும் என்னுடைய விசுவாசம் ஒரு பக்கம் இருந்தாலும் என்னை கிறிஸ்து நல்ல விசுவாசம் கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? மற்றொரு வசனம் வாசியம் பார்க்கலாம். கலாத்தியர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 20வது வசனம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நல்ல கவனிங்க, இதுவரைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையை பேசினார். இதுவரைக்கும் என்ன வாழ்க்கையை பேசுறாரு? ஆவிக்குரிய வாழ்க்கை. கிறிஸ்து உடனே சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், இப்ப பிழைத்திருக்கிறேன். இதெல்லாம் எதுல? ஆவியில நடந்த காரியம். எதுல நடந்த காரியம்? ஆவியில நடந்த காரியம். ஆனால் இப்ப எதை குறித்து பேசுறாரு? அவரு மாம்சத்தை குறித்து பேசுறாரு. என்ன பேசுறாரு? வாசிங்க. மாம்சத்துல நான் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து, கவனிங்க, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசம் இல்ல. The faith in the Son of God இல்ல, the faith of Son of God. தேவனுடைய குமாரனுடைய விசுவாசத்தினாலே
பிழைத்திருக்கிறேன். இப்ப நாம மாம்சத்துல பிழைத்திருக்கிறது நம்முடைய விசுவாசத்தினால பிழைத்திருக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது அப்புறம் விசுவாசத்தினால நீதிமான் என்ன செய்வான், பிழைப்பான்னு இருக்கு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா பவுல் இப்ப சொல்றாரு, அடுத்த கட்டத்துக்கு வர்றாரு. நான் இப்ப பிழைத்திருக்கிறது என்னுடைய விசுவாசத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய என்னில் அன்பு கூர்ந்து, வாசியம் பார்க்கலாம், என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனுடைய விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். நான் இப்ப மாம்சத்துல நல்லா இருக்கிறதுக்கு காரணமே என்ன சிலுவையில பெற்று எடுத்தார் பாருங்க, அவர் விசுவாசிக்கிறாருங்க நான் நல்லா இருப்பேன்னு சொல்லி. எத்தனை பேருக்கு காரியம் வழங்குகிறது? ஆமீன் சொல்லுங்க பாருங்களேன். அந்த விசுவாசம் உங்களுக்கு வரணும். நீங்க இப்ப நல்லா இருப்பீங்கன்னு நீங்க விசுவாசிக்கிறீங்க பாருங்க. இந்த விசுவாசம் எதனுடைய அடிப்படையில் ஆனதுன்னா, நீங்க நல்லா இருப்பீங்கன்னு முதல்ல யாரு விசுவாசித்திருக்கிறது? தேவன் குமாரன் விசுவாசித்திருக்கிறார். தேவனும் அப்படி விசுவாசித்திருக்கிறார். அதே போல யாரு விசுவாசித்திருக்கிறது? தேவ குமாரன் விசுவாசித்திருக்கிறார். ஆகையினாலதான் நாம எப்படி இருக்க போறோம்? நல்லா இருக்க போறோம். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? நிச்சயமா உங்க தொழில் செழிக்கும்னு நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ஆமேன் சொல்லுங்க பாருங்களேன். ஏன் தொழில் செழிக்கும்னு விசுவாசிக்கிறோம்னா, நாம இந்த மாம்சத்துல பிழைத்திருப்போம்னு சொல்லி தேவ குமாரன் முதலாவது என்ன செய்திருக்கிறாராம்? விசுவாசித்திருக்கிறார். இல்ல, தேவகுமாரனை பற்றும் விசுவாசம்னா அவர் மேல வைக்கிற விசுவாசம் கிடையாது, அவர் நம்மை பற்றி வைத்திருக்கிற விசுவாசம். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? அவர் நம்மளை குறித்து வைத்திருக்கிற விசுவாசம். இப்ப நான் கேட்கிறேன், விசுவாசமே ஃபெயிலியரா போகாத ஒண்ணு இல்ல. விசுவாசம் ஒரு நாள் தோற்று போவது கிடையாது. உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்ப நம்ம விசுவாசமே உலகத்தை ஜெயிக்குமா இருந்தால், தேவகுமாரனுடைய விசுவாசம் எவ்வளவு அதிகமானதாக இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? இனி வரும் நாட்கள்ல சோர்ந்து போகிற தருணங்கள், சூழ்நிலைகள் அப்படிலாம் இருந்துச்சுன்னா கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய விசுவாசத்தினாலே நான் பிழைத்திருக்கிறேன், ஆனா அதிலும் அதிகமாய் நீர் என்னை குறித்து வைத்திருக்கிற விசுவாசம் பெரிதாக இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க என்னை பெற்று எடுக்கும் போது இந்த பிள்ளையினுடைய முடிவு சரியா இருக்காது, இவன் கடகாரன் ஆயிடுவான், அல்லது இவன் வியாதிப்பட்டு போயிடுவான், அல்லது இவன் என்னை விட்டு போயிடுவான் அப்படிங்கிற விசுவாசத்துல நீங்க என்னை பெற்று எடுக்கல. நீங்க என்னை பெற்று எடுக்கும் போதே நல்ல விசுவாசத்தோடு தான் பெற்று எடுத்திருக்கிறீங்க. நான் இப்ப மாம்சத்தில் பிழைத்திருக்கிறது தேவ குமாரனுடைய விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? நான் சொல்றதுக்கு காரியம் எத்தனை பேருக்கு விளங்குது? விளங்குறவங்க ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். மற்றொரு வசனம் ஆசியம் பார்க்கலாம். கலாத்தியர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 22வது வசனம். கலாத்தியர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 22வது வசனம். அப்படி இராதபடியால் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்குத்தத்தம் போதும். யாரை பற்றும் விசுவாசத்தினாலேன்னு போட்டிருக்கு? The faith in Jesus Christ கிடையாது, the faith of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய விசுவாசத்தினாலே பலிக்கும் வாக்குத்தத்தம். எல்லாம் கவனிங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் உங்க விசுவாசத்தினால உங்களுக்கு என்ன செய்யும்? பலிக்கும். உங்க விசுவாசத்தினால உங்களுக்கு பலிக்கும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் இப்ப அடுத்த கட்டத்துக்கு வர்றேன். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம், பிதாவினால உங்களுக்கு அருளப்பட்ட வாக்குத்தத்தம். ஏன்னா எந்த நல்ல ஈவும் யார்கிட்ட இருந்து தான் இறங்கி வருகிறதா? ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அப்ப உங்களுக்கு பிதாவால உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்பது நீங்க விசுவாசிக்கிறீங்களோ விசுவாசிக்கலையோ அது அப்புறம். முதல்ல அந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு பலிக்கும் என்பதை யாரு விசுவாசிக்கிறதா? இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறார். The faith of Jesus Christ. அவருடைய விசுவாசத்தினால அது கண்டிப்பா பலிக்குமா? எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? இப்ப பவுல் என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் பரிசுத்தமா இருந்து, நான் ஜெபித்து, நான் வேதம் வாசித்து, என்னுடைய எஃபோர்ட்ல அந்த வாக்குத்தத்தம் பலிக்கலங்க. எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் பலிக்கும் என்று தேவகுமாரனுக்குள்ள அந்த விசுவாசம் இருக்கிறபடினால நிச்சயமாய் அந்த வாக்குத்தத்தம் எனக்கு பலிக்கும். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்?
இனிமே வாக்கு தத்தத்தை கிளைம் பண்ணும்போது ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்க, தப்பு இல்லை. நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லணும். அதே நேரம் சொல்லுங்க, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், ஏன்னா அந்த வாக்கு தத்தம் பலிக்கும், என் வாழ்க்கையில நடக்கும்னு என்னை குறித்து நீங்க என்ன வைத்திருக்கிறீங்க? விசுவாசம் உள்ளவராயிருக்கிறீர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்ப எவ்வளவு பாருங்க, ஜீசஸ் எவ்வளவு காரியங்களை நமக்கு ஆட்சிறார். சிலுவையில் மறிச்சதோட அவர் விடலையாங்க, பெற்று எடுத்ததோட விடலையா. இன்னைக்கு வரைக்கும் என் பிள்ளைங்க இப்படி வருவாங்க, மாறுவாங்க, இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்கிறாரா? அதனாலதான் பவுல் திரும்ப 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 சொல்றது, கிறிஸ்துவினாலே, கிறிஸ்துவுக்குள்ள, கிறிஸ்துவை பற்றும், அவராலே அன்றி அவர் மூலமாக, திரும்ப 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 சொல்றதுக்கு காரணம், கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு சகலமும் பரிபூர்ணமாய் இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அதனாலதான் பேதுரு விசுவாசத்துல கொஞ்சம் தளர்ந்த போது ஆண்டவர் சொன்னார், உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு நான் என்ன செய்தேன் உனக்காக. இப்ப நல்லா கவனிங்க, இப்ப விசுவாசம் உள்ளவனா இருக்க வேண்டியது யாரு? பேதுரு. ஆனா அவன் விசுவாசம் தள்ளாடுகிற போது, ஐயோ என் பிள்ளை இவன் பெற்று எடுத்திருக்கனே, இவனை என்ன செஞ்சிருக்கிறேன்? பெற்று எடுத்திருக்கனே சிலுவையில, இவன் என்ன செஞ்சிடக்கூடாது? விசுவாசத்துல குறைவுல என்ன செஞ்சிடக்கூடாது? அழிஞ்சு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இவன் அழிஞ்சு போக மாட்டான். ஏன்னா அவருக்குள்ள விசுவாசம் இருக்கு. இவன் என்ன செய்ய மாட்டான்? அழிந்து போக மாட்டான். அந்த விசுவாசத்துல இப்ப பிதாட்ட போய் இவர் என்ன பண்றாராம்? வேண்டிக் கொள்ளுகிறாராம். இவன் விசுவாசம் என்ன செஞ்சிடக்கூடாது? அழிந்து போக கூடாதுன்னு சொல்லி. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்ப எவ்வளவு 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 பெரிய நல்ல ஸ்லாக்கியம் பாருங்க. அநேக நேரங்களில் நமக்கு இந்த வெளிப்பாடுகள்லாம் இல்லாமல் போகிறது. கிறிஸ்துவை பற்றின இந்த வெளிப்பாடுகள் இல்லாமல் போகுது. அநேக நேரங்களில் நம்ம என்ன நினைச்சிரோம்? நான் ஏதாவது செய்யணும் பிரதர், நான் அப்படி பண்ணணும் பிரதர், நான் ஜெபிக்கணும் பிரதர், நான் அதை ஜெபிக்கணும், வேதம் வாசிக்கணும், தப்பு இல்லைன்னு சொல்லலை, வேதம் வாசிக்கணும். பட் என்னுடைய எஃபோர்ட் அல்ல, என்னுடைய எஃபோர்ட்டை விட கிறிஸ்து எனக்காக சிலுவையில் எல்லாவற்றையும் செய்திருக்கிறது அதிகமாக இருக்கிறது. அல்லேலூயா. என்னுடைய முயற்சிகளை விட கிறிஸ்து எனக்காக அவர் வைத்திருக்கிற விசுவாசம், என்ன குறித்து அவர் வைத்திருக்கிற அந்த பார்வை, அதான் இயேசு சொன்னார், தேவனுடைய விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். have in faith, have faith in God, have faith of God. தேவனுடைய விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். வெற்றி வாழ்க்கையின் ரகசியமே என்னன்னா, தேவனுடைய விசுவாசம் உள்ளவர்களா இருக்கிறதா. அப்படின்னா தேவன் உங்களை எப்படிப்பட்டவர்களாய் பார்க்கிறாரோ, கிறிஸ்து உங்களை எப்படிப்பட்டவர்களாய் சிலுவையிலே பார்த்தாரோ, அந்த பார்வையுடையவர்களாய் மாறுவது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? நான் கர்த்தர் எனக்கு தருவார் அப்படின்னு விசுவாசிக்கிறது நல்லது. ஆனா ஏன் விசுவாசிக்கிறேன்னா, அவர் எனக்கு, நான் கேட்கிறது எனக்கு கொடுக்கப்படும்னு முதல்ல யாரு விசுவாசித்து கொண்டிருக்கிறது? கிறிஸ்து விசுவாசிக்கிறபடினால அது எனக்கு என்ன செய்யும்? பிதாவினாலே. இப்ப நான் கேட்கிறேன் நான் வந்து சந்தேகப்படாம நான் சொல்ற ஒரு காரியம் நடக்கும் நடக்காதுன்னு வச்சுக்கிறேங்க. நான் சந்தேகப்படாம தான் சொல்றேன், அந்த காரியம் நடக்காதுன்னு வச்சுக்கிறேங்க. அவர் சொல்லியிருப்பாரா, நீ இந்த சந்தேகப்படாம இப்படி சொன்னா அது நடக்கும்பா அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரா? அவர் சொல்றாருனாலே என்ன அர்த்தம்? அவர் விசுவாசிக்கிறாரு, நான் சொல்றது என்ன செய்யும். ஆனா அவருக்கு அந்த விசுவாசம் இருக்கு, என்னை குறித்து அவருக்கு அந்த விசுவாசம் இருக்கு, நான் சொல்றது நடக்கும்னு. ஆனா எனக்கு தான் என்ன இல்லை அந்த விசுவாசம். விளங்குதா உங்களுக்கு? விளங்கலையா? நம்ம சொல்றது நம்ம வாழ்க்கையில பலிக்கும், நம்ம ஆசீர்வாதமா இருப்போம், இப்படி எல்லாம் நடக்கும் அப்படிங்கிற விசுவாசம் நமக்கு இல்லை. ஆனா நம்ம அப்படி விசுவாசித்தால் அது நடக்கும் என்கிற விசுவாசம் யாருக்கு இருக்கிறது? தேவனுக்கு, கிறிஸ்துவுக்கு இருக்கிறது. நாம சாதாரண விசுவாசம் உடையவர்களாய் அல்ல, மனிதனுடைய விசுவாசம் உடையவர்களாய் அல்ல, தேவனுடைய விசுவாசம் உடையவர்களாக இருக்க வேண்டுமா? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? வேதம் அவர் நம்புறாருங்க. நான் எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம் பலிக்குன்னு அவர் நம்புறாருங்க. ஆனா நான் நம்ப மாட்டேன். பிரச்சனை என்ன? எனக்கு வாக்கு தத்தம் பலிக்குன்னு யார் நம்புறது? கிறிஸ்து நம்புறாரா? ஆனா எனக்கு வாக்கு தத்தம் பலிக்குன்னு நான் என்ன செய்ய மாட்டேன்?
கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் வாக்குத்தத்தம்னா, கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம்னா நான் அவர் மேல வைக்கிற விசுவாசம் இல்ல, அவர் என்னை குறித்து ஒரு விசுவாசம் வைத்திருக்கிறார். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தம் என்ன செய்யணும்? பலிக்கும், நிறைவேறணும். ஆனா நான் தான் என்ன செய்ய மாட்டேன்? அந்த வாக்குத்தத்தம் எனக்கு நிறைவேறணும், நான் என்ன செய்ய மாட்டேன்? எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? விளங்குறவங்க விளங்குறதுக்கதான் ஒரு ஆமீன் சொல்லுங்க பாருங்களா. தேவன் மேல விசுவாசம் வைக்கிறதுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒண்ணு, அதே நேரத்தில் தேவன் உங்களை குறித்து என்ன நம்பிக்கை உடையவர்களா இருக்கிறாரோ, உங்களை குறித்து என்ன விசுவாசம் உடையவர்களா இருக்கிறாரோ, அந்த விசுவாசம் நமக்கு வேணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நான் அவர் சிலுவையில் என்னை பெற்றெடுக்கிற போதே நான் நல்லா வருவேன்னு பார்த்துதான் என்னை பெற்றெடுத்திருக்கிறார். உண்மைதானா? நான் நல்லா ஊழியம் செய்வேன்னு நம்பிதான் அவர் என்னை பெற்றெடுத்திருக்கிறார். நீங்க நல்லா செழித்து வளருவீங்கன்னு நம்பிதான் அவர் உங்களை பெற்றெடுத்திருக்கிறார். நீங்க இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதமா இருப்பீங்கன்னு நம்பிதான் அவர் உங்களை பெற்றெடுத்திருக்கிறார். நீங்க கோடாகோடி ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமா இருப்பீங்கன்னு தான் அவர் சிலுவையில் உங்களை பெற்றெடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அவருடைய விசுவாசம் ஒரு நாளும் தோற்று போக போறது கிடையாது. அல்லேலூயா. ஒருவேளை நாம வேணாலும் விசுவாசத்துல கொஞ்சம் குறைவுள்ளவர்களா இருந்திருக்கலாம். ஆனா நம்மை பற்றின அவருடைய விசுவாசத்தை எந்த அளவும் குறைவே கிடையாது. அதுதான் அவர் தெளிவா சொன்னார். உங்களை குறித்த என்னுடைய நினைவுகள் தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல, எப்படிப்பட்டதாகத்தான் இருக்கிறது. நம்புறீங்களா? எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? உங்க அம்மா உங்களை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகளை கூட தேவன் உங்களை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகள் நன்மையான நினைவுகளாக இருக்கிறது. அல்லேலூயா. உங்க தாயார் கூட, சொந்த தாயார் கூட அப்படிப்பட்ட நினைவுகளை நினைக்க மாட்டாங்க. ஆனா தேவன் உங்களை குறித்து அவ்வளவு ஆசீர்வாதமான நினைவுகளை தான் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நீங்க நல்ல அதுதான் வேதம் சொல்லுது. கோத்திரத்துக்கு எப்படி தெரிந்து கொண்டாராம்? ஒருத்தரை. கோத்திரத்துக்கு ஒருத்தரை. குளத்துல எத்தனை பேரை தான் தெரிந்து எடுத்திருக்காராம்? ஒரு ஆளை. நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க குடும்பங்கள்லாம் யோசிச்சு பாருங்க. கர்த்தரை இவ்விதமாய் தேடி, வார்த்தையை தேடி, கர்த்தரை தேடி, உண்மையா அவருடைய வார்த்தையை தேடி இப்படி வந்தவங்க உங்க சைட்லேயே யார் மட்டும்தான் இருப்பீங்க? நீங்க மட்டும்தான் இருப்பீங்க. நிறைய பேர் அப்படி இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு பிறகு அநேகர் வந்திருக்கலாம். ஆனா கர்த்தரை இந்த அளவு வார்த்தையை தேடி வந்திருக்கிறது யாரா தான் இருப்பாங்க? நீங்களா தான் இருப்பீங்க. காரணம் என்ன தெரியுமா? உங்களை கொண்டு கர்த்தர் உங்க கோத்திரங்களை, ஜாதிகளை ஆசீர்வதிக்கணும்னு அவர் திட்டம் வைத்திருக்கிறபடியினால. அல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுது, முன் அறியப்பட்டு. முன் அறியிறது, அந்த வார்த்தை பாருங்க, என்னது? முன் அறியிறது. நீங்க இப்படி வருவீங்க, நல்லா இருப்பீங்கன்னு உங்களை குறித்து அவர் என்ன செய்திருக்கிறாரா? முன்னமே அறிந்து வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நாம நம்மளை குறித்த அறிவு நமக்கு இல்லை. நான் நல்லா வருவேன், நான் நல்லா இருப்பேன், ஆரோக்கியமா இருப்பேன், செழிப்பா இருப்பேன் அப்படிங்கிற அறிவு நமக்கு இல்லை. ஆனா நம்ம ஏற்கனவே கிறிஸ்துவுக்குள்ள பிதா என்ன செய்திருக்கிறாரா? நம்மை முன் அறிந்திருக்கிறபடியினார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? முன் அறிந்திருக்கிறாரா? முன் அறிந்திருக்கிறார். அப்ப உங்களை குறித்த பிக்சர் எல்லாம் நல்ல பிக்சர் இருக்கு பிரதர், தேவனுக்கே இருக்கு. அதனாலதான் உங்களை கிறிஸ்துவுக்குள்ள அழைத்திருக்கிறார், கிறிஸ்துவுக்குள்ள பெற்றெடுத்திருக்கிறார். யாரை முன் குறித்தார்களோ அவர்களை என்ன செய்திருக்கிறாரா? அழைத்திருக்கிறார். உங்களை பேர் சொல்லி என்ன செஞ்சிருக்கிறாரா? அழைத்திருக்கிறார். முன் குறித்ததுனாலதான் கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்குள்ள நீங்க வந்திருக்கிறீங்க. உங்களை நல்ல பிள்ளைகளாக, தரமுள்ளவர்களாக, ஆசீர்வாதம் உள்ளவர்களாக அவர் பார்த்திருக்கிறபடினாலதான் நீங்க கிறிஸ்துவுக்குள்ள அழைக்கப்பட்டு வந்திருக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அந்த கிறிஸ்துவினுடைய விசுவாசம், அந்த தேவனுடைய விசுவாசம், அந்த விசுவாசம் உள்ளவர்களா நம்ம மாறணும். நம்ம பொதுவா என்ன நினைச்சிரோம்? கர்த்தர் எனக்கு தருவார், தருவாரு. ஏன் தருவார்னா, நீங்க கேட்கறது உங்களுக்கு கிடைக்கும், உங்களுக்கு அது தரப்படும்னு முதல்ல யாரு விசுவாசிக்கிறது? கிறிஸ்து விசுவாசிக்கிறார், தேவன் விசுவாசிக்கிறார். அதைத்தான் வார்த்தை சொல்லுது. நீ கேளு, நான் தருவேன் அப்படின்னு சொல்றாருன்னா என்ன அர்த்தம்? நீங்க கேட்கறது உங்களுக்கு என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும், தரப்படும். முதல்ல யாரு விசுவாசிக்கிறது? தேவன் விசுவாசிக்கிறார், கிறிஸ்து விசுவாசிக்கிறார். அவர்களுக்குள்ள அந்த விசுவாசம் இருக்கிறது. நாங்க இவனை பார்க்கிற பார்வை அப்படித்தான். இவன் கேட்டா அது இவனுக்கு என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும் நாங்க விசுவாசிக்கிறோம். ஆனா இவன் தான் என்ன செய்ய மாட்டான். அதை உங்களுக்கு விளங்குதா? விளங்குறவங்க ஆமேன்னு சொல்லுங்க பாருங்களேன். இப்ப நம்ம தேவனுடைய அந்த விசுவாசம் உடையவர்களாய் மாறணும்.
தேவன் நம்மளை பார்க்கிற பார்வை. அதான் பவுல் திருப்பி திருப்பி சொல்றார், கிறிஸ்துவுக்குள்ள நீங்க ஐஸ்வர்யவான்களாய் இருக்கிறீங்க. அவர் உங்களை பெற்றெடுக்கிற போது தரித்திரனா என்ன செய்யல, பெற்றெடுக்கல. உண்மைதானா? உங்க பிள்ளைய பெற்றெடுக்கிற போது இவன் ஏழையாவே போயிடுவான். அப்படியே பெற்றெடுப்பீங்க? சொல்லுங்க, அப்படியே பெற்றெடுப்பீங்க? யோசிச்சு பாருங்க. யாக்கோபை நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். யாக்கோபுடைய பிள்ளைகள்ல ஒரு சிலர் தான் நல்ல ஆள், மற்ற ஆள்லாம் ஒன்றும் என்ன செஞ்ச கேஸு இல்லை, தேர்ன கேஸு இல்லை. ஆனாலும் அவர்களை எவ்வளவு பிளஸ் பண்றாரு பாருங்களேன், எவ்வளவு ஆசீர்வதிக்கிறார் பாருங்களேன். நான் கேட்கிறேன் தவறாய் போன ஒரு பிள்ளையவே யாக்கோபு இப்படி பிளஸ் பண்றாரு, யாக்கோபு இப்படி ஆசீர்வதிக்கிறாரு. அப்ப நம்மளை பெற்று எடுக்கிற போது நம்மளை வடிவமைத்தவர், நம்முடைய வாழ்க்கையை செய்கிற சகல எல்லாவற்றையும் செய்ய அதிகாரம் உடையவர் நம்மளை பெற்று எடுத்திருக்கிற போது என்ன நோக்கத்தோடு பெற்றெடுத்திருப்பா, என்ன பார்வையோடு நம்மளை பெற்றெடுத்திருப்பா? யோசிச்சு பாருங்களேன். நம்மளை தரித்திரனா போட்டோம், அப்படியா பெற்றெடுத்திருப்பார்? யோசிச்சு பாருங்க. நான் கேட்குறேன், உங்க ஒரு பிள்ளையை நீங்கள் பெற்றெடுக்கிறீங்க, அந்த பிள்ளை வளருது, அந்த பிள்ளை வளருவதற்கு தேவையான எல்லா உதவிகளையும் நீங்கள் செய்வீங்களா, செய்ய மாட்டீங்களா? அந்த பிள்ளை நல்லா வர்றதுக்கு நீங்கள் ஒரு விசுவாசம் வச்சிங்கல்ல, இப்படி வரணும், இந்த மாதிரி ஆகணும்னு விசுவாசம் வச்சிங்கல்ல, அந்த விசுவாசத்தின்படி அந்த பிள்ளை வாழ்க்கையில் எல்லாத்தையும் செய்கிறதுக்கு நீங்கள் காரியங்களை நடப்பிப்பீங்களா, நடப்பிக்க மாட்டீங்களா? உங்களுடைய பலனை, உங்களுடைய ஆஸ்தியை, ஐஸ்வர்யத்தை, உங்களுடைய அதிகாரத்தை எல்லாத்தையும் பயன்படுத்துவீங்களா, பயன்படுத்த மாட்டீங்களா? அப்ப நான் கேட்கிறேன், கிறிஸ்து உங்களை பெற்றெடுக்கிற போது மட்டும் அவர் உங்களை குறித்து வைத்த தரிசனத்துல அவர் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டார்னு எப்படி நினைக்கிறீங்க? நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? புரியுதா? புரியுறவங்க ஆமே. திருப்பி சொல்றேன். உங்க பிள்ளை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி எடுத்துக்கோமே, உங்க பிள்ளை கலெக்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்க, நினைச்சுதான் பெற்றெடுத்திருக்கீங்க. உங்க பிள்ளைகிட்ட சொல்றீங்க, நீ கலெக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருவீங்களா? என்ன செய்வீங்க? நல்ல ஸ்கூலில் படிக்க வைப்பீங்க, அப்புறம் நல்ல காலேஜில் படிக்க வைப்பீங்க. அடுத்து அவன் கலெக்டர் ஆகிறதுக்கு என்னென்ன அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்கணுமோ எல்லாத்தையும் சொல்லுங்க, செய்வீங்களா, செய்ய மாட்டீங்களா? அவன் கலெக்டர் ஆகணுங்கிற எய்மை அடையிற வரைக்கும் ஒவ்வொரு தேவைக்கும் யாரை பார்ப்பான்? உங்களை பார்ப்பானா, பார்க்க மாட்டானா? நீங்கள் கொடுப்பீங்களா, கொடுக்க மாட்டீங்களா? ஏன்? அவன் கலெக்டர் ஆகணுங்கிறது அவனுடைய விருப்பங்கிறது ரெண்டாவது, முதல்ல அது யாருடைய விருப்பமாக இருக்கிறது? உங்களுடைய விருப்பம். உண்மைதானா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இப்ப அப்படியே கிறிஸ்துவுக்கு வருவோம். கிறிஸ்து உங்களை குறித்த நினைவுகள் தீமைக்கு எதுவா இருக்கா, நன்மைக்கு எதுவா இருக்கா? அப்ப அந்த நன்மையை உங்க வாழ்க்கையில நடத்துறதுக்கு அவர் காரியங்களை செய்வாரா, மாட்டாரா? உங்க தொழில் செழிக்கிறதுக்குரிய காரியங்களை செய்வாரா, மாட்டாரா? உங்க குடும்ப சமாதானத்துக்குரிய காரியங்களை செய்வாரா, மாட்டாரா? உங்களுடைய ஞானம் வளர்றதுக்கு தேவையான காரியங்களை செய்வாரா, மாட்டாரா? உங்களை இந்த பூமியில செல்வாக்கா வைப்பாரா, மாட்டாரா? உங்களை இந்த பூமியில ஐஸ்வர்யவான்களா மாத்துறதுக்குரிய காரியங்களை செய்வாரா, மாட்டாரா? உங்க கடன் பிரச்சனைகளை அவர் பொறுப்பெடுத்துக் கொள்வாரா, மாட்டாரா? சொல்லுங்க, பொறுப்பெடுத்துக் கொள்வாரா, மாட்டாரா? அவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுவார் அப்படின்னு நம்புறீங்க பாருங்க, அதுதான் தேவனுடைய விசுவாசம் உள்ளவர்களாயிருப்பது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் உங்களை குறித்து வைத்த பிக்சர்ல கண்டிப்பா உங்களுக்கு உதவி செய்வார். ஒரு நாள் அவர் உதவி செய்யாம இருக்க போறதில்லை. ஏன் எதனால அந்த சந்தேகம் வருது அப்படின்னா, நீங்க உங்களை மட்டும் பார்க்கிறபடினால. நீங்க உங்களை பார்க்காதீங்க, உங்களை கிறிஸ்துவுக்குள்ள பார்க்க ஆரம்பிங்க. நிச்சயமாய் உங்களை பெற்றெடுத்த தகப்பன் உங்களை ஒரு நாளும் கைவிட போறது கிடையாது. அல்லேலூயா. இந்த உலகத்துல இருக்கிற தகப்பன்மார், தாயார் கூட உங்களை என்ன செய்யலாம், கைவிடலாம். ஆனா சிலுவையில உங்களுக்காக, உங்களில் அன்பு கூர்ந்து, சொல்லுங்க, என்ன கூர்ந்தா? இந்த உலகத்துல இருக்கிற தாய் தகப்பன்மார் அன்பு கூறாம போக என்ன இருக்கு, வாய்ப்பு இருக்கு. ஆனால் உங்களில் அன்பு கூர்ந்து உங்களை சிலுவையில பெற்றெடுத்த இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் உங்களை கைவிட போறது கிடையாது. அவர் உங்களுக்காக என்ன தரிசனம் வைத்திருக்கிறாரோ அந்த தரிசனத்தை நிறைவேற்றி முடிக்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? வாசியம் பார்க்கலாம். ரோமர் புஸ்தகம் ஒரே ஒரு வசனம். ரோமர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 22வது வசனம். இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவநீதி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா,
இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசம் இல்லை. the faith in Jesus Christ கிடையாது, the faith of Jesus Christ. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்னை விசுவாசிக்கிறவர்கள் தேவ நீதியை அடைவார்கள்னு யாரு விசுவாசம் வைத்திருக்கிறதா? இயேசு கிறிஸ்துவாகிய குமாரன் விசுவாசம் வச்சிருக்கிறாராம். ஏன்னா பிதாட்ட அவருக்கு விசுவாசம் இருக்கு. என்ன விசுவாசம்? என்னைய விசுவாசிக்கிறவர்களுக்கு நீங்க தேவ நீதி என்ன செய்வீங்க? கொடுப்பீங்கன்னு யாரு விசுவாசம் வைத்திருக்கிறது? இயேசு குமாரன் பிதாவின் இடத்துல விசுவாசம் வைத்திருக்கிறாராம். இப்ப சொல்லுங்க, குமாரனுடைய விசுவாசத்தின்படி நமக்கு தேவ நீதி உண்டாகுமா உண்டாகாதா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்ப நீங்க தேவ நீதி உடையவர்களா இருக்கிறீங்களா இல்லையா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இது உங்களுடைய விசுவாசத்தினால அல்ல, நீங்க கிறிஸ்துவின் மேல விசுவாசம் வைக்கிறீங்க, அவ்வளவுதான் நம்ம செய்யறோம். அவர்தான் கர்த்தர் தெய்வம்னு விசுவாசிக்கிறோம். இப்ப இயேசு என்ன விசுவாசம் வைக்கிறாராம்? என் மேல இவங்க விசுவாசம் வச்சிருக்காங்க இல்லையா, இவங்களுக்கெல்லாம் தேவ நீதி உண்டாகும்னா அவர் விசுவாசம் வைக்கிறாராம். இப்ப நான் கேட்கிறேன், அவர் மேல விசுவாசம் வைக்கிறவர்களுக்கு, இயேசுவின் மேல விசுவாசம் வைக்கிறவர்களுக்கு தேவ நீதி உண்டாகுமா உண்டாகாதா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு தேவ நீதி உண்டா இருக்கிறதா இல்லையா? இருக்கிறது, உண்டா இருக்குங்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப நீதிமான்கள் தானா நீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இந்த பார்வை வர வேண்டும். இதுதான் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம். இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம்னா நம்ம அவர் மேல வைக்கிற விசுவாசம் கிடையாது, அவர் நம்மை குறித்து ஒரு விசுவாசம் வைத்திருக்கிறார். அவர் மேல விசுவாசம் வைக்கிறவர்களை குறித்து அவர் ஒரு விசுவாசம் வைத்திருக்கிறார். அதான் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? விளங்குறவங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம்னா நான் அவர் மேல வைக்கிறது இல்லை. நான் அவர் மேல வைக்கிற விசுவாசம் என்ன விசுவாசம்? நான் அவர் கர்த்தர் என்று தெய்வம் என்று நம்புறேன், விசுவாசிக்கிறேன், அவ்வளவுதான். ஆனா கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம்னா நான் அவர் மேல விசுவாசம் வைக்கிறேன் இல்லையா, என்னை குறித்து அவர் சில விசுவாசங்களை கொண்டவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தம் பலிக்கும், எனக்கு தேவ நீதி உண்டாகும், நான் தேவ கிருபையில வளருவேன், நான் நல்லா இருப்பேன், செழித்து வளருவேன், விசுவாசிக்கிறான், ஆகையினால நீதிமானாகிய இவன் என்ன செய்வான்? பிழைப்பான். இந்த விசுவாசம்லாம் யாருக்கு இருக்கிறதா? கிறிஸ்துக்குள்ள இருக்கு, தேவனுக்குள்ள இருக்கு. அந்த பார்வை இருக்கணும், அந்த பார்வை இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இன்னும் ஒரு வசனத்தை வாசியம் பார்க்கலாம். எபேசியர் புஸ்தகம் 3:12 வாசியம் பார்க்கலாம். எபேசியர் புஸ்தகம் 3:12. அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோடு தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கிறது. அவரை பற்றும் விசுவாசத்தினால். அப்படின்னா நான் அவர் மேல வைக்கிற விசுவாசம் கிடையாது, என்னை குறித்து அவர் விசுவாசம் வச்சிருக்கிறார். நான் இந்த வசனத்தை விலைக்கு சொல்றேன் பாருங்க. இப்ப அந்த வசனம் திருப்பி வாசிங்க. அவருடைய விசுவாசத்தால் அவருக்குள் தைரியமும் திட நம்பிக்கையோடு தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்ப இயேசு என்ன விசுவாசம் வைத்திருக்கிறார்னா, அவருடைய விசுவாசம் என்னன்னா, என் மேல விசுவாசம் வைக்கிற என் பிள்ளைகள் இருக்காங்களே, இயேசுவாகிய நான் கர்த்தர் என்று தெய்வம் என்று விசுவாசிக்கிற என் பிள்ளைங்க இருக்காங்கல்ல, இவங்க தைரியமா தேவனிடத்துல என்ன செய்ய முடியும்? சேர முடியும்னு யாரு விசுவாசிக்கிறது? இயேசு விசுவாசிக்கிறாராம். பிதாவாகிய தேவனிடத்துல இவங்க வர முடியும்னு யாரு விசுவாசிக்கிறது? இயேசு விசுவாசிக்கிறாராம். இப்ப சொல்லுங்க, அவருடைய விசுவாசத்தின்படி நாம் தேவனிடத்தில் சேர முடியுமா முடியாதா? இது நம்முடைய விசுவாசத்தினால உண்டானதல்ல. யாருடைய விசுவாசத்தினால? இயேசு கிறிஸ்துவின் விசுவாசத்தினாலே உண்டானது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இன்னும் ஒரு வசனம் வாசியம் பார்க்கலாம். பிலிப்பியர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 9வது வசனம். கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும். கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம்னா நம்ம அவர் மேல வைக்கிற விசுவாசம் கிடையாது. யார் மேல வைக்கிற விசுவாசம்? அவர்
நம்ம மேல வைக்கிற விசுவாசம். வெரி குட், வெரி குட். கிறிஸ்துவினுடைய விசுவாசத்தினால் வருகிறது, உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு அவர் என்ன பவுல் சொல்ல வர்றாரு அப்படின்னா, என்ன சொல்ல வர்றாருன்னா, எனக்கு தேவ நீதி உண்டாயிருக்குன்னு நான் விசுவாசிக்கிறதுக்கு முன்னாடி நான் இயேசுவை விசுவாசிக்கிறதுனால எனக்கு தேவ நீதி உண்டாயிருக்குன்னு இயேசு முதலாவது என்ன செய்திருக்கிறாராம்? எனக்காக இவ்வளவு பெரிய விசுவாசத்தை வைத்திருக்கிற அவருக்காக எல்லாவற்றையும் என்ன செய்கிறேன்? நான் குப்பையாக எண்ணுகிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் நினைக்கிறேன். அவரால் முன்னறியப்பட்ட ஜனம் நிச்சயமாய் சமாதானத்தை பெறும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அவர் உங்களை முன் அறிந்து அழைத்திருக்கிறாரா? அழைத்திருக்கல? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அவர் உங்களை குறித்து இவ்வளவு விசுவாசங்களை வைத்திருக்கிறாரா? வச்சிருக்கல? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? முன்னாடி உங்களை அழைக்கல, முன் அறிந்து. சொல்லுங்க, முன். நீங்க எப்படிப்பட்டவர்களா வருவீங்கன்னு அவர் என்ன செய்திருக்கிறாரா? முன்னாடியே அறிந்திருக்கிறார் இல்லையா? அப்ப அந்த அறிவின்படியே நிச்சயமா நீங்க சமாதானத்தை பெற முடியுமா? முடியாதா? எத்தனை பேர் ஆமென்